இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும், பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதர்வாளுக, காலை உதர்வாளுக. அம்மா நீ தேய்ச்சது போதும், எடுத்து போய் நல்ல குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்யும், அத வழிச்சு போட்டுட்டே இருந்தா எப்படி? 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கள்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணியை தவ பாடி. அடி அம்மனே, மோத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டுதான் நினைப்போம். மினுக்குறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காயப்போம். மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சிட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பாக்கலாம். ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன, இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினதே இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் வட்டம். போடி வேலையை பாரு. அம்மா, புடவைக்கார வந்திருக்கம்மா. கட்டு கட்டு நழுவுதியா? நழுவாம கட்டணும். நான் எல்லாம் ஜவுளி கடை பொம்மைக்கு புடவை கட்டி விட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்க நான் சொல்றபடி கட்டுங்க பாப்போம். ஏமா ஆளு கனமா மீச வச்சுக்கிட்டு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறாரே, இருந்து என்ன சுகம்? ஏன் பயப்படுறீங்க? நான் தானே கட்டி விட சொல்றேன். நானா? பயமா இருக்குமா? கட்டுங்க. சரி கட்டிடுறேன். இந்த மாதிரி நைலக்ஸ் புடவை கட்டும் போது முதல்ல ஒரு முடிச்சு போட்டு சொருகணும். சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத. சின்ன பொண்ணு அப்படி பார்க்காத.
சின்ன பொண்ணு யாரு ஈசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே. எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னடா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். என்ன பொண்ணு வாங்க எங்க? போயும் கூட சின்ன பொண்ணு இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன். தலையாவது தப்பிக்கிட்டோம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு போயோ உட்காரு. இதுவும் இல்லையா? சின்ன பொண்ணு ஐயோ ஐயோ. உட்காரு. சின்ன பொண்ணு என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. உட்காரு. என்ன இது உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சு வாயா. மஞ்சள் நெல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்துக்கிட்டு போ. ஓடின என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தவையா சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. போக சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள், நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றத கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. லட்சி
ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம்